வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். உங்க சட்டமன்ற உறுப்பினர், அதாவது உங்க எம்எல்ஏவோட அதிகாரம் என்ன, அவரோட கடமைகள் என்ன, அவருக்கு அரசாங்கம் எவ்வளவு பணம் ஒதுக்குது, வாங்க எல்லாத்தையும் பத்தியும் A to Z தெரிஞ்சுக்கலாம். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க எம்எல்ஏனா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? உங்க ஏரியாக்கு ரோடு போடுறது, தண்ணி பிரச்சனை சரி பண்றது, இது மட்டும்தானா அவரோட வேலை? இல்ல இத தாண்டி அவருக்கு பெரிய பொறுப்புகள் இருக்கா? வாங்க இத கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். முதல்ல எம்எல்ஏனா யாரு, மாநில அரசோட செயல்பாட்டுல அவரோட உண்மையான பங்கு என்ன அப்படிங்கிற அடிப்படையில இருந்து ஆரம்பிக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா, எம்எல்ஏங்கிறது ஒரு குறிப்பிட்ட தொகுதியில இருக்கிற மக்களால ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி. சட்டங்களை உருவாக்குறதுக்கும், சட்டசபையில உங்களுக்காக குரல் கொடுக்கறதுக்கும், உங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு நேரடி லிங்க் இவர்தான். நம்ம தமிழ்நாட்டுல மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இதுல ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவோட பதவிக்காலம் 5 வருஷம். இங்க சட்ட மேலவை கிடையாது, சட்ட சபை மட்டும்தான். அதனால இவங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஓகே, இப்போ ஒரு எம்எல்ஏவோட உண்மையான முக்கியமான வேலைகள் என்னென்னு தெளிவா பார்க்கலாம். இது நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் உள்ளூர் வேலைகளை மட்டும் செஞ்சுட்டு போறது இல்ல. ஒரு எம்எல்ஏயோட வேலையை நாம 3 முக்கியமான பாகமா பிரிக்கலாம். முதல் மற்றும் தலையாய கடமை சட்டம் இயற்றுவது. 2வது அரசாங்கத்தோட வரவு செலவு கணக்க கண்காணிக்கிறது. 3வது தொகுதி மக்களோட தேவைகளை அரசாங்கத்துக்கிட்ட எடுத்து சொல்றது. இங்க பாருங்க, நம்ம குழந்தைங்களோட படிப்பு, நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியம், விவசாயிகளோட வாழ்வாதாரம், அப்புறம் காவல்துறை நிர்வாகம்னு நம்ம வாழ்க்கையோட நேரடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சட்டங்களை உருவாக்குறதுல உங்க எம்எல்ஏவுக்கு ஒரு நேரடி பங்கு இருக்கு. இப்போ ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதிக்கு வர்றோம். ஒவ்வொரு வருஷமும் அரசாங்கம் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது அதை ஆய்வு செஞ்சு ஒப்புதல் கொடுக்கறது எம்எல்ஏக்களோட கடமை. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க கட்டுற வரி பணம் எந்த திட்டத்துக்கு போகுது, எப்படி செலவாகுதுங்கிறத கண்காணிக்கிற பொறுப்பு இவங்களுக்கு இருக்கு. சரி, இப்போ ஒரு எம்எல்ஏவோட வேலையில மக்கள் நேரடியா பலனடைகிற ஒரு விஷயத்துக்கு வருவோம். அதுதான் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி. ஸ்கிரீன்ல ஒரு பெரிய நம்பர் தெரியுதா? ஆமாங்க, 3 கோடி ரூபாய். இது என்ன பணம் நினைக்கிறீங்க? ஒவ்வொரு வருஷமும் உங்க எம்எல்ஏவுக்கு உங்க தொகுதியோட வளர்ச்சிக்காக மட்டுமே செலவு செய்ய 3 கோடி ரூபாய் கொடுக்கப்படுது. இந்த திட்டத்தோட பேரு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம், அதாவது MLACDS. இந்த பணம் உங்க பகுதி வளர்ச்சிக்கான பணம். ஓகே, இந்த 3 கோடி ரூபாய அவங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ண முடியுமா? இல்லவே இல்ல. அதுக்குன்னு சில விதிகள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த நிதி ஒதுக்கீட்ட பாருங்க. மொத்த நிதியில 90 லட்சம் ரூபாய் சில முன்னுரிமை பணிகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. மீதி 2 கோடியே 10 லட்சம் ரூபாய மத்த வளர்ச்சி பணிகளுக்கு பயன்படுத்தலாம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, SC/ST மக்கள் வாழ்ற பகுதிகளுக்கும் குடிசை பகுதிகளுக்கும் குறைஞ்சது 66 லட்சம் ரூபாயாவது கட்டாம செலவு பண்ணி ஆகணும். அந்த முன்னுரிமை பணிகளுக்கான 90 லட்சம் ரூபாயை எதுக்கெல்லாம் செலவு செய்யணும்னு பாருங்க. அரசு பள்ளி கட்டிடங்கள், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், அங்கன்வாடி, சத்துணவு மையங்கள், அப்புறம் குடிநீர் வசதின்னு ரொம்பவே அத்தியாவசியமான தேவைகளுக்கு தான் முதல் இடம். இது மட்டும் இல்லாம சிமெண்ட் ரோடு போடுறது, பாலம் கட்டுறது, பொது நூலகம், ஜிம் கட்டுறது, ஏன் மயானத்துக்கு சுற்றுச்சுவர் கட்டுறது வரைக்கும் நீண்ட காலத்துக்கு மக்களுக்கு பயன்படுற மாதிரி நிரந்தரமான சொத்துக்களை உருவாக்க இந்த நிதியை பயன்படுத்தலாம். இந்த விதிகள் ரொம்ப முக்கியம். ஏன்னா பொது பணம் தவறா பயன்படுத்தப்படக்கூடாது. அதனால மத வழிபாட்டு தலங்களுக்குள்ள வேலை செய்யவோ, பிரைவேட் ஸ்கூலுக்கு ஃபண்ட் கொடுக்கவோ, ஒரு தனி நபருக்கு மட்டும் பயன்படுற மாதிரி எதையும் உருவாக்கவும் முடியாது. சேர், டேபிள் மாதிரி அசையும் பொருட்களை வாங்கவும் தடை இருக்கு. சரி, இவ்ளோ பெரிய பொறுப்புல இருக்கிற ஒரு எம்எல்ஏவுக்கு என்ன சம்பளம், அவங்களுக்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்குதுன்னு நாமளும் வெளிப்படையா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? 2017ல போட்ட சட்ட திருத்தத்தின் படி தமிழ்நாட்டுல ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட மாச சம்பளம் மற்றும் படிகள் எல்லாம் சேர்த்து 1,05,000 ரூபாய். இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா அந்த சம்பளத்தோட முழு விவரமும் இருக்கு. இதுல அடிப்படை சம்பளம் 30,000 ரூபாய். மீதி எல்லாமே தொகுதிப்படி, வாகனப்படின்னு அவங்களோட வேலை சம்பந்தப்பட்ட செலவுகளுக்காக கொடுக்கப்படுற அலவன்ஸ் தான். இது இல்லாம சட்டசபை கூட்டத்தொடர் நடக்கும்போது கலந்து கொள்ற ஒவ்வொரு நாளுக்கும் 2,000 ரூபாய் தினப்படி கிடைக்கும். அது மட்டும் இல்ல, அவங்க பதவிக்காலம் முடிஞ்ச பிறகு மாசம் 35,000 ரூபாய் பென்ஷனும் உண்டு. இப்போ இவ்ளோ விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு குடிமகனா நம்மளோட பங்கு இதுல என்ன? இந்த வரியில தான் மொத்த விஷயமே அடங்கியிருக்கு. சட்டமன்ற உறுப்பினர் என்பவர் தொகுதி மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி செயல்படணும். அந்த பாலம் சரியா வலுவா இருக்கான்னு பார்க்க வேண்டியது நம்ம கடமை. பாருங்க, ஒரு எம்எல்ஏவோட கடமைகள் என்ன, அவங்க கையில எவ்வளவு நிதி இருக்கு, அவங்களுக்கு என்ன சம்பளம்னு இப்போ உங்களுக்கு தெரியும்.
இந்த அறிவு தான் அவங்கள கேள்வி கேட்கறதுக்கான நம்மளோட முதல் ஆயுதம். அதனால இந்த கேள்வியை நீங்க உங்களுக்குள்ள கேட்டுக்கங்க. இப்ப தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வச்சு உங்க தொகுதிக்கு உங்க சட்டமன்ற உறுப்பினர் உண்மையிலே என்ன செஞ்சிருக்கார் தேடி பாருங்க, கேள்வி கேளுங்க. அதுதான் உண்மையான ஜனநாயகம்.